வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. India's finest audio wearable brand, starting at 999. ஸ்டார் நீ மட்டும் மீசிய மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சிட்டடா. இந்த படத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர் கட் பார்த்ததுக்கு அப்புறமா பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், பயங்கரமான ஒரு எரப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். க்ரௌடு, சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ஸ்டேட்டஸாக வச்சுட்டு இருந்தோம். ட்ரெய்லர் அப்படி காட்டினதுக்கு அப்புறமா படமாக போய் பார்க்கும்போது இந்த ட்ரெய்லரில் பார்த்த எதுவுமே படத்தில் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பிரிக்கவே தேவை. ஏன்னா படத்தில் அங்கங்கே அவ்வளோ லேக்ஸ் இருக்குது. இந்த படத்தில் ஒரு ரீசனாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கதை இருக்குது, அந்த கதையை சுற்றி ஒரு பிளாட் இருக்குன்னா அந்த பிளாட் எதுக்காக வருது, எதுக்காக ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரீசனிங் வேணும் இல்லையா? அந்த ரீசனே சுத்தமாக படத்தில் இல்லை. இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ண விதம், மியூசிக் அமைஞ்ச விதம், கேமரா எடிட்டிங்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல நம்மளை ஏமாற்றிக்கிட்டே தான் இருந்தாங்க இந்த படத்தில். இந்த மாதிரிலாம் சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்டார் கம்ப்ளீட்டாக க்ளீன், பியோர், வித் ஃபிலிம் வித் குட் இன்டென்ஷன், அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகாக எடுத்த ஒரு படம். இந்த படத்தோட ட்ரெய்லரில் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக டைரக்டர் சொல்லியிருப்பார். யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் அ ஸ்டபர்ன் ஹார்ட் அப்படின்னு. இது டைரக்டர் ஆடியன்ஸ்க்கு சொன்னது. இப்போ படம் பார்த்ததுக்கப்புறமா ஆடியன்ஸான நம்ம எல்லாமே டைரக்டருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆடியன்ஸ் வில் ஆல்வேஸ் ஃபால் இன் லவ் வித் அ ஃபிலிம் லைக் ஸ்டார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அ ஸ்டார். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல படம். ஒரு கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்டாக ஓவர்வெல்ம்டான படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. ட்ரெய்லரில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதுதாங்க படம். ஒரு மிடில் கிளாஸ் பையன், தன் கனவை துரத்தி போகிற ஒரு பையன், ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றோம், ஏன் சேர்றோம்னு தெரியாமல் நிறைய பேர் சேர்ந்தோம் இல்லையா? அதே மாதிரியே இன்ஜினியரிங் காலேஜ் போய் சேர்ந்த ஒரு பையன், அவனுக்கு ஒரு கனவு இருக்குது. அந்த என்ன கனவுனா சினிமாவில் ஆக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு. ஸோ சாதாரணமாக ஒரு கனவு, ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறோம், ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி பேங்க்குக்கு போகணும், இந்த மாதிரி கனவுன்றது அதை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி சினிமாங்கிறது இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு இடம், அவ்வளோ ஈஸியாக கிடைக்காத ஒரு இடம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அன்சர்டனான ஒரு இண்டஸ்ட்ரியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் பையனுடைய கதை தான் ஸ்டார். ஸோ அந்த கனவை தேடி கண்டுபிடிச்சிட்டானா, அந்த கனவை துரத்திட்டு அவன் ஓடும்போது அவங்கள வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன மாதிரி ஹர்டில்ஸ் அவன் ஃபேஸ் பண்ணுறான், எதெல்லாம் அவன் இழக்கிறான், இதெல்லாமே தான் படத்தில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டார் படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப கீனாக, இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் அந்த கதைக்குள்ளே ட்ராவலே பண்ணிடுவீங்க. சொல்ல போனோன்னா இந்த படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு தாக்கம் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். ஏன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டரோ, டைலாகோ, சிச்சுவேஷனோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஒரு இடத்துல பாதிக்கும். நான் தாண்டா கவின் அப்படின்றத சொல்ல வைக்கும். ஸோ எல்லாத்தாலையுமே இந்த படத்தோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய சீன்ஸை தான் அந்த படத்தில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது கேரக்டர் என்ன, எது நோக்கி போகுது, என்ன ஹர்டில்ஸ் வரப்போகுது, ஒரு நல்ல விஷயம் நடக்குமா, இல்லை அவனுக்கு எதாவது கெட்டதாக நடக்குமா, இதெல்லாம் நடக்கும்போது இன்டர்வல் விட்டுருவாங்க. செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்கும் பொழுது சினிமான்ற ஒரு கனவை நோக்கி ஓடிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கும் பொழுது அந்த சினிமாவை விட்டு கொஞ்சம் விலகி குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு தாட் எனக்கு பர்சனலாக இருந்தது. பட் அது எந்த விதத்துலையுமே படத்துடைய ட்ராவலையோ ஒரு ஆடியன்ஸோட கனெக்டையோ மிஸ் அவுட் ஆகாது. ஏன்னா நான் எதிர்பார்த்த விஷயம் சினிமாவை நோக்கி ஓடுறவன், அதை சுற்றி இருக்க பிரச்சனைகள், இதை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணி படத்தை பார்த்துட்டு இருந்தேன். பட் ஒரு சினிமான்றது எல்லாத்தையுமே கவர்ற மாதிரி, எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றனால சின்ன சின்ன ஃபேமிலி எலமெண்ட்ஸ்லாம் அங்கங்கே போகும். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி யாராவது படம் பார்க்க போகிறாங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அந்த செகண்ட் ஆஃப் விஷயம் கனெக்ட் ஆகும். ஸோ இதை தாண்டி டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் ஒர்க் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது டைரக்டருக்கு பெரிய அப்ளவுஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு டைம் எடுத்து இந்த மாதிரி ஒரு படத்தை பிச் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கனெக்ட் இருக்கணும் இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களால் நான் தாண்டா கவின் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும் அந்த படம் பார்க்கும்பொழுது. இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே, இந்த மாதிரியான ஒரு கதைக்களம், இந்த மாதிரியான டைலாக்ஸ் வச்சு அடிக்கும் போது ஈஸியாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே. எங்கேயுமே கீழே லேகாக போய் இறங்குற மாதிரியோ, இல்லை திடீர்னு உங்களை தூக்கி கொண்டு போய் மேலே உட்கார வச்சுட்டு டக்குன்னு தூக்கி கீழே அடிக்கிற மாதிரியோலாம் கிடையாது. ரொம்ப லீனியராக, அழகாக, வித் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட ரொம்ப அழகாக வேவியாக போயிட்டு இருக்கு இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே. இந்த டைலாக்ஸ் பற்றி பார்க்கும்பொழுது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பீங்க, இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மோட்டிவேட் பண்ண சொல்லியிருப்பீங்க, இல்லை உங்கள் அம்மா அப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப யதார்த்தமான டைலாக்ஸாக தான் இந்த படத்தில் ரைட்டிங்காகவும் இருக்குது. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கையை சுற்றி நடக்கிற விஷயத்துக்கு அவங்க அம்மா அப்பா எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த எல்லா விஷயமுமே படத்தோட ஹைலைட்ஸ் தான். இது எல்லாமே படத்தில் ஆப்டான இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்தது இந்த படத்தினுடைய கேரக்டர்ஸ், நடித்த ஒவ்வொருத்தரும் அவனோட ஹார்ட் அண்ட் சோல் போட்டு திஸ் இஸ் மை ஸ்கிரிப்ட் அண்ட் ஐம் கோனா ராக் மை ரோல்ன்றதை
மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு 2 ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். கவின் ஒரு ஹீரோனா, லால் சார் ஒரு ஹீரோ. ஏன்னா படத்தை தனியாக தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு இடத்துலையுமே தான் பையன் டிப்ரெஸ் ஆகி கீழே உட்காரும் போது, நான் தோத்துட்டேன்ப்பான்னு சொல்லும் போதுமே, நீ தோக்கலைன்னு சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு பாயிண்ட்ல நீங்கள் ட்ரெய்லரில் கூட அதை பார்த்துருப்பீங்க, நீ தோத்துட்டேன்னு லால் சாரே சொல்லுவார் கவின் பார்த்து. ஸோ அப்பயுமே சொன்னதுக்கு வரமா ஒரு மோட்டிவேஷனல் சீன் வரதா இருக்கட்டும், எங்கேயுமே அந்த அப்பா பையனை விட்டு கொடுத்ததில்ல, மோட்டிவேட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. ஸோ இவர் மாதிரி ஒரு அப்பா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம். அப்பா இல்லைனாலுமே அப்பா மாதிரி இந்த கேரக்டரில் வர லால் மாதிரி யாராவது ஒருத்தர் நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம். இதை தாண்டி மாறன் சாரை நம்ம நிறைய படங்களில் வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக ஜோக்காக ஒரு காமெடி பண்ணிட்டு போகிற கேரக்டராக தான் பார்த்துருப்போம். இதில் காமெடின்றது ரொம்ப 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 கம்மி, ஒரு 0.1% தான் மாறன் சார் காமெடி பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் எவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா வருது. ஏன்னா மாறன் சார் வந்து கவின் அவர்களுக்கு மாமா கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையுமே கவினை விட்டு கொடுக்காத ஒரு கேரக்டர், அவரும் மோட்டிவேட் பண்ணக்கூடிய கேரக்டர், எமோஷனல் ஆகி அழுகக்கூடிய கேரக்டர், இவருக்கு நடிக்க தெரியும், அழ தெரியும்ன்றத ரொம்ப அழகாக அந்த டேரக்டர் இது மாறன் சாரை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் கவினுக்கு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்க கீதா கைலாசம். ஸோ அவளோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதே தான் சொல்ல வரேன், மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா, டிப்பிக்கல் அம்மா எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருக்காங்க. பையனோட கனவை சப்போர்ட் பண்ணுற அப்பா ஒரு பக்கம் இருந்தாலும், சினிமா வேணாம் தம்பி, அங்கே போனால் ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம குடும்பத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுது, உனக்கு ஒரு அக்கா இருக்க, கல்யாணம் பண்ணணும், குடும்பத்தோட பாரத்தை நீ தான் எடுத்துக்கணும்னு டிப்பிக்கல் மிடில் கிளாஸோட அம்மா என்ன அட்வைஸ் பண்ணுவாங்களோ அந்த அட்வைஸை கொடுக்குற கேரக்டராக கீதா கைலாசம் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆப்டாக, ரொம்ப அழகாக அந்த இடங்கள் பிளேஸ் ஆயிருக்கு. குறிப்பாக சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு இன்சிடென்ட், ஒரு சீன் நடக்கும். அந்த சீனில் கீதா கைலாசம் அவர்களுடைய ஆக்டிங் தனித்துவமாக நிற்கும். அது எந்த இடம் அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். இதை தாண்டி படத்தில் 2 ஹீரோயின், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரீத்தி முகுந்தனும் பண்ணியிருக்காங்க, அதித்தி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரோட ரோலுமே வந்தோம், ஹீரோயினாக வந்தோம், ஒரு கிளாமர் அப்பீலுக்காக இருக்கிறோம், சும்மா ஒரு ஃபீமேல் கோஷன் வேணுன்றதுக்காக இருக்குன்ற மாதிரி இல்லாமல், ஒரு கேரக்டர் விட்டு போகுதுன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது, ஒரு கேரக்டர் திரும்ப உள்ளே வருதுன்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. ஸோ இந்த 2 கேரக்டருமே கவினோட லைஃப்பை ஒரு ஆக்டராக மாற்றுறதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி மோட்டிவேட் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அது ரைட்டிங்கில் இருந்தால் தான் ஸ்க்ரீனில் வரும். அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது நடந்திருக்கு அப்படின்றது கிளியர் கட்டாக தெரிய வருது. அண்ட் ஃபைனலாக கவின் சொல்லணும்னா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லாமல் வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கதை வந்து அவரோட லைஃபோட ஈஸியாக கனெக்ட் ஆகும், எல்லாரோடையுமே கனெக்ட் ஆகிக்க முடியும், அவருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துக்கு, இந்த சினிமாவுக்கு அவர் வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், என்னென்ன பண்ணியிருப்பாரு, அவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ். ஏன்னா சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, மிடில் கிளாஸ்ல வந்த ஒரு பையன், அவன் சினிமாவில் சாதிக்கணும்னு நினச்சி வரும்போது கவினா என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாரோ அதை அப்படியே சீனாக வைக்கும் போது அந்த இடத்துல நடிக்க மாட்டாங்க, வாழ்ந்துருப்பாங்க. அதுதான் கவின் ரொம்ப அற்புதமாக அழகாக பண்ணியிருக்காரு. சொல்ல போனோம் அப்படின்னா கவின் தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத இடத்துக்கு போய் கொண்டு சேர்றதுக்கு ஸ்டார் கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ கவினுடைய புக்கில் ஸ்டார் படம் ஆப்வியஸ்லி புக் மார்க் அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி டெக்னீஷியன்ஸ் வைஸ் வரும்பொழுது பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும் யாருக்கு அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு. சமீபத்தில் ஒரு சிங்கிள் ஒரு சிலருக்கு பிடிக்கலன்றதுக்காக யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு பயங்கரமான ஹேட்ரட் கொடுத்தாங்க. ஸோ அதில் டிப்ரெஸ் ஆகி தன்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் டெலீட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார் யுவன் சங்கர் ராஜா. அந்த வாய் எல்லாமே இதாண்டா ஓஜி யுவன் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான செயலை பண்ணியிருக்கார் யுவன். ஏன்னா சாங்ஸாக இருக்கட்டும், அந்த சாங் பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஆப்டாக, ரொம்ப அழகாக கூஸ் பம்ப்ஸ் வரக்கூடிய மொமெண்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ட்ரெய்லரில் நீங்கள் பார்ப்பீங்க, கடைசியில் அந்த ட்ரெய்லர் முடியும் போது ஒரு பிஜிஎம் வரும், ஒரு ஹை ரேஸ் பிஜிஎம். அந்த பிஜிஎம் படத்தில் அங்கங்கே சட்டிலாக பிளேஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அது உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ண வைக்கும் படத்தினுடைய. அண்ட் கேமரா வைஸ் பார்க்குறோம், எடிட்டிங் வைஸ் பார்க்குறோம்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் மறக்கிற மாதிரியான அளவுக்கு ஒர்க் நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு என்ன தேவை, அந்த சீனுக்கு என்ன தேவைன்றதை ரொம்ப அழகாக யதார்த்தமாக கொடுத்துருக்காங்க கேமராமேன் அண்ட் எடிட்டர் ஆஸ் வெல். அந்த சிங்கிள் டேக்கில் சிங்கிள் ஷார்ட்டாக ஒரு லென்த்தி ஷார்ட் எடுக்கிறதுன்றது ஒரு ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா போர் படத்தினுடைய கிளைமேக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ சமீபத்தில் அந்த ரத்னம் படத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம், அங்கங்கே ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு லென்த்தி ஷார்ட்டான ஷார்ட் எடுத்திருப்பாங்க. இது ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கும் பொழுது இதுலேயுமே ஒரு லென்த்தி ஷாட் ஒன்று இருக்குது. பட் அந்த லென்த்தி ஷாட் பிளேஸ் ஆன இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை டைரக்டர் வந்து பயங்கர தைரியமாக வச்சுருக்காருங்க. ஏன்னா இந்த லென்த்தி ஷாட்டை இன்டர்வல் பிளாக்ல வைக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வைக்கலாம், செகண்ட் ஹாஃபில் வைக்கலாம், இதெல்லாம் வச்சு ஒரு சேஃப் கேம் தான். ஆனால் இந்த லென்த்தி ஷாட்டை கொண்டு போய் கிளைமேக்ஸில் வச்சுருக்காரு. அதில் எந்த தப்பும் நடந்துடக்கூடாது அப்படின்றத நுணுக்கமாக பார்த்து பண்ணியிருக்காரு. அந்த லென்த்தி ஷாட் தான் படத்தினுடைய கிளைமேக்ஸு.
அங்கே ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்ச அந்த தைரியத்துக்கு ஒரு சல்யூட். அண்ட் கவினோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்பொழுது ஆப்வியஸ்லி அண்ட் அவார்ட் வர்த்தி பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக ஏதோ ஒரு 1-2 அவார்டு இல்லைனாலுமே ஒரு ஒரு அக்ரிடேஷன் கொடுக்கணும், ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அந்த படத்தில் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் த சேம் கிரெடிட் கோஸ் டு தி டைரக்டர் ஆஸ் வெல். என்டையர் க்ரூவுக்குமே அது வரணும். கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும், ஒரு நல்ல மேடை ஒன்று அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ சினிமாவுக்கு வரணும்னு கனவோடு இருக்கிற எந்த நபராக இருந்தாலுமே இந்த படம் கனெக்ட் ஆகிடும், ரிலேட் ஆகிடும், உங்களை போட்டு அடிக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த படத்தை சுற்றி ஒரு உலகம் இருக்கு இல்லையா, இந்த ஃபிக்ஷனல் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த படத்துக்குள்ளே இருக்க அந்த உலகம். அந்த உலகத்தை விட்டு நீங்கள் வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5-10 மினிட்ஸ் நீங்கள் அந்த உலகத்தில் ட்ராவல் பண்ணுவீங்க. தேட்டர் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் கூட நீங்கள் தான் கவினாவும் உணர்வீங்க, அந்த படத்தோட கேரக்டராகவும் நீங்கள் உணர்வீங்க, ஏதோ ஒரு கேரக்டர் உங்களை தாக்கும். ஸோ அந்த வேர்ல்டை விட்டு உங்களால் அவ்வளோ ஈஸியாக வர முடியாது. அண்ட் இந்த படத்தில் சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் இருக்குது, பட் சொல்ல முடியாதுன்றனால நான் அடக்கிக்கிறேன். படத்தில் 2 சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்குங்க. அந்த 2 சர்ப்ரைஸ் எலமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பேங்காக இருக்கும். அது நீங்கள் தேட்டரில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த படம் நான் பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லா மக்களுக்குமே பிடிச்ச அந்த 2 சர்ப்ரைஸாக தான் அந்த விஷயம் இருந்தது. ஸ்பாயிலர்ஸாக சொல்லிட்டா ஸ்பாயிலர்ஸாக போயிடும், உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருக்காது. ஏன்னா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நான் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கே அட இதுங்க அட அதுங்க அப்படின்ற மாதிரி தான் சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருந்தது. அந்த ரியாக்ஷன் அண்ட் ஃபீல் உங்களுக்கும் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த 2 சர்ப்ரைஸ் என்னன்றதை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களை ஏமாற்றக்கூடிய சர்ப்ரைஸாக இருக்காது, வர்த்தி சர்ப்ரைஸாகவே தான் இருக்கும். ஸோ ஸ்டார் படத்தை தேட்டரில் பார்க்கலாமா, ஒரு தடவை பார்க்கலாமா, 2 தடவை பார்க்கலாமா அப்படின்னா ஸ்டார் படத்தை தேட்டரில் எத்தனை தடவை வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா ஸ்டார் படத்தில் கவினோட கேரக்டர் பேர் கலை. நீங்கள் தான் கலை, நான் தான் கலை, நம்மளை சுற்றி இருக்க எல்லாம் கலை. தன் கனவை நோக்கி ஓடுற எல்லாருமே கலை. எதுக்காகவும் அவன் கனவை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற எல்லாருமே கலை தான். ஃபைனலி ஸ்டார் தேட்டரில், ஓடிடியில், டெலிவிஷன்லன்னு எல்லாத்துலேயுமே செலிப்ரேட் பண்ண வேண்டிய படம், கொண்டாட வேண்டிய படம். கொண்டாடுங்க. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. India's finest audio wearable brand, starting at 999.